ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பதி போகிறோம் கோவிலுக்கு. ட்ரெயினில் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். சென்னையிலேருந்து தான் திருப்பதி போகிறோம். மார்னிங் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கேப் புக் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து ஸ்டே பண்ணுறோம். அதனால் சென்னையில் போயிட்டு செம்மொழி பூங்காவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு செம்மொழி பூங்கா பார்க்கில் உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ரோஸ் செடி, நிறைய கலர் ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்தது பார்க்க. எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும், ரோஸ் பூலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. கார்டன்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்தாங்க, எனக்கு மறந்துட்டு. அங்கேயும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அங்கேயும் அதே மாதிரி பூங்கா மாதிரி தான் இருந்தது. பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அது உள்ளலாம் ஒரு வீடியோ எடுத்தேன் நான். நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டோம். மார்னிங் கிளம்பி திருப்பதிக்கு மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு தான் டீ ஆற்றிட்டு இருக்காங்க. எனக்கு சூடாக குடிக்க மாட்டேன். அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு திருப்பதி வந்தாச்சு. ஃபுல்லாக எடுக்கலை, சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இது வந்து டோல்கேட் மாதிரி இருக்கும், செக் பண்ணுவாங்க. இங்கே செக் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக அனுப்புவாங்க. இங்கே தான் தெரியும், இந்த 2 மலைக்கு நடுவில் தான் திருப்பதி கோவில் தெரியும். அங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்தோம். பேக்கில் அந்த கோவில் தெரிகிற மாதிரி நின்று இங்கே எல்லாருமே எடுப்பாங்க. அந்த செக் போஸ்ட் அந்த தெரியுதுல, டோல்கேட், அதை தாண்டி இங்கிட்ட வந்தோடனே தான் இது தெரியும். அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லோரும். நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்தோம், வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்படி மலை மேலே ஏறதுனால அப்படியே டேர்னிங்காக இருக்குது. பயங்கரமாக தலை சுற்றுது. எனக்கெலாம் பயங்கர தலை சுற்றுச்சு. ஃபுல்லாகவே டேர்னிங்காக தான் இருந்துச்சு. மலை ஏற்ற வர அங்கே போய்ட்டு ரூமாக புக் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே ஆன்லைனில். 2 ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. உள்ளே போனதும் அப்புறம் ஒரு பெரிய ஹால் மாதிரி, அப்புறம் கபோர்ட்லாம் 2 இருந்துச்சு. பெரிய ரூம் தான், நல்ல பெரிய ரூம். கீழே படுக்க முடியாது, கட்டிலில் மட்டும்தான் படுக்க முடியும், ரொம்ப குளிரும். அப்புறம் போய் கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்டாச்சு. அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, ஃபோனே அலௌடு இல்லை. போய் சாமி கும்பிட்டுட்டு நாமம்லாம் போட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு போகிற வழியில் ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்தளவுக்கு சாப்பாடு ஆனால் நல்லா இல்லை. அங்கே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டோம். தூத்துக்குடிக்கு காரில் வந்துட்டோம். போகும்போது ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கல, அதனால் ட்ரெயினில் போனோம். வரும்போது காரில் வந்துட்டோம். வரும்போது போய் மதுரையில் சாப்பிட்டோம். வரும்போது மதுரையில் டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட்டுட்டு சூப் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சு முடிச்சிட்டேன் நான். ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.